ஏண்டா தூத்துக்குடியிலேருந்து மெட்ராஸுக்கு டைரெக்டாக ஃப்ளைட்டு கூட கிடையாது. இவன் மாத்திரம் எப்படி டெய்லி போட்டு வர்றான்? அண்ணே நீங்கள் தான் சிஐடியில் இருந்தவங்களாச்சுண்ணே. கண்டுபிடிச்சிட மாட்டீங்க? நான் கண்டுபிடிக்கிறது அவன் கண்டுபிடிச்சிடான்னு எனக்கு ஒன்றும் பயமெல்லாம் கிடையாது. ஆனால் அவனை பார்த்தா தான் லேசாக வகுறு மாத்திரம் கலக்கிற மாதிரி இருக்கு. கண்டுபிடிச்சிட்றேன். நான் தான் சிஐடியில் இருந்தவனாச்சே. வளர்த்தவங்களுக்கு நாய் கூட குழந்தைதான். என்ன இளவி இது, நம்பர் கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன சார் சொல்றீங்க? எங்க பேங்க் அக்கவுண்ட்டை நாங்க க்ளோஸ் பண்ணோமா? அதான் மேடம் நாங்களே நேரில் வந்திருக்கோம். எங்களால் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? நீங்கள் எங்கள் பெஸ்ட் கஸ்டமராச்சே. இல்ல இல்ல, இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. நான் ஜீவா கிட்ட கேட்டு சொல்றேன். ஜீவா சாரே நேரில் வந்து உங்கள் கையெழுத்து போட்ட செக்கை கொடுத்து கணக்கை முடிச்சு கேஷ் வாங்கிட்டு போயிட்டார் மேடம். ஜீவா ஜீவா ஜீவா, பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டியாமே? ஏ, அந்த பணம் எல்லாம் எங்க? இவனுக்கு என்னமோ ஆயிருக்குப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம், நீங்க வருத்தப்படாதீங்க. நம்ம ஜீவா தான் கேக்குறேன். சொல்ல மாட்டேங்க. குரு நல்லா இருக்கியா? நல்லதா இருக்கேன். நாயை குழந்தை மாதிரி நினைச்சு குழந்தைய நாய் மாதிரி அலைய விடுத பட்டணம்ல இது சொல்லல. உன் ரெட்டை என்ன தள்ளிக்கிட்டு திருச்செந்தூர் வந்துட்டான்ல, அங்க சமுத்திரகனி ஆளுங்க தேடிக்கிட்டு இருக்கானுங்க. தூத்துக்குடியிலே இருக்க வேண்டியதானே. என்னல பண்ண சொல்லுத? நீ இருந்தா ஒத்த தலைவலி, இவ இருக்கிறதுனால ரெட்ட தலைவலி. எல செத்த மோதி எனக்கு பண்ண போன சமுத்திரகனிக்கு பண்ணல. இதாம்ல நீ குருங்கிறது. பண்ணுதல்ல, ரெட்டைங்கள் நடுவில் மாட்டிக்கிட்டு நான் ஒத்தையில தவிக்கிறேனே. என்ன சொல்ற? ஒன்னும் இல்ல, நீ சத்த இருல. நான் திருச்செந்தூர் கடலுக்கு போய் உப்பு கறிக்கு தான் வாய் கொப்பளிச்சு பார்த்து வரேன். ஆஹா, ஆளை கொல்ல பாக்குறானே. எங்க கிடந்து அடிக்க பாரு. ஹலோ, எவ்வளவு? நான் தான் சுருளா. அண்ணாச்சி கிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். இல்ல பேசி வச்சுக்கிட்டு தானே அன்னைக்கு குருவை புடிச்சு கொடுக்க மாதிரி கூட்டு வந்து டப்புன்னு அண்ணாச்சி நெத்தி புட்டுல துப்பாக்கி வச்சேடா ஐயா. சும்மா கடுப்பு கலப்பாதீரா. அவன் என்ன வச்சு உம்மகிட்ட சூதாடிச்சான். இப்ப அந்த குரு திருச்செந்தூர்ல ஓமுருகல் ஆட்சில இருக்கான். முடிஞ்ச உன் அண்ணாச்சியை வந்து பொலி போட சொல்லும். இப்ப போனை வெய்யும். இல்ல தீவா, குத்துக்கல்லாட்டம் ஒரே இடத்துல இருக்கேல, உனக்கு ஒரு வழி பிறக்க போகுது. மா, நீ இங்கேயா இருக்க? ஆமாப்பா. அம்மா இதாம்ல சொன்னேனே எங்க அம்மா. மா, இதான் விஞ்ஞானி, ராக்கெட்லாம் விடுவாரு. வணக்கம்மா. நீ நல்லா இருப்பப்பா. நீங்க நல்லா இருக்கணும்மா. இது ஜீவா, என்னல 10 பவுன் சங்கிலியை பொசுக்குன்னு கலத்தி போட்ட? எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. நீ தாமலே என் முருகன். சொல்றா, நீ என்ன வேலை பண்றன்னு உங்க அம்மாவுக்கு தெரியுமா? தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான். அப்படியே திருச்செந்தூர் கடல்ல இறங்கிடும்ல. தூத்துக்குடி ஹார்பர்ல கேப்டனா இருக்கேன்னு போய் சொல்லியிருக்கேன். என்ன சொல்றா? இன்னைக்கு எனக்கு ரிஸ்க்னா நாளைக்கு உனக்கு ரிஸ்க். உனக்கு ஒண்ணுனா உங்க அம்மா யார் காப்பாத்துவா? நீ எங்க அம்மா உங்க அம்மாவை நினைக்க, ஆனா அவன் பெத்த அம்மா வைத்த பத்த வைக்கன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஜீவா, நீ உண்மையிலேயே கிரேட்டுப்பா. கொஞ்சம் ஹலோ, அண்ணாச்சி இருக்காரா? என்னது, கிளம்பிட்டாரா? எங்க? திருச்செந்தூர்க்கா? 30 வண்டியோடையா? ஜீவா, என்ன மன்னிச்சிரு ஜீவா, என்ன மன்னிச்சு. என்ன இல்ல ஜீவா, நீ இங்க இருக்கிற விஷயத்தை இப்பதான் அண்ணாச்சிக்கு போன் போட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். அண்ணாச்சி கிளம்பிட்டாராம். அந்த படம் இன்னும் 1/2 மணி நேரத்துல இங்க வந்துடும். ஜீவா, நான் இனிமே உன் கட்சிப்பா. இந்த பார், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. ஓடிடுப்பா, ஓடிடு. ஒன்னும் ஓட வேணாம். ஏன்? இரு, யோசிக்கிறேன். சுர்லா, கோவில் தேவஸ்தானம் ஆபீஸ் எங்க இருக்கு? மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதி சோலை மரமாவே.
அண்ணாச்சி கோயில் வண்டிதா. பக்தர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. தைப்பூச திருநாளில் திருச்செந்தூர் முருகனை தரிசித்து அருள் பெற தூத்துக்குடியின் முத்து, எங்கள் சொத்து சமுத்திரக்கன்னி அண்ணாச்சி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். என்னல இது? அண்ணாச்சி சொன்னாதான் தெரியாளா நீங்க? தேர் கொண்டு போகும் ஈசனின் புதல்வனை தரிசிக்க அண்ணாச்சி அவர்கள் கார் கொண்டு வரும் கண்கொள்ளா காட்சி, அது மாட்சி. உலகமெல்லாம் பசி பட்டினி பிணி மறைய வேண்டும், ஈராக் அமெரிக்கா யுத்தம் ஓய வேண்டும் என்று ஐநா சபையிலே பேச ஆசைப்பட்டவர் நம் அண்ணாச்சி. ஐயா முடியல் காணிக்கா ஒத்த பைசா போட முடியாது. பல தூரம் வந்துட்டானுங்க. எவ்வளவு இது மாணவரையும் பேசிட்டே போறான். அண்ணாச்சி அவர்கள் இப்பொழுது கோவிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். கோவிலுக்கு போறோமா கொலை பண்ண போறோமா? அது அவங்களுக்கு தெரியுமா? அண்ணாச்சி பப்ளிக் பார்க்கானுவோ. ஒரு வீட்டுல சொன்னதுக்கு அப்புறமும் கோயிலுக்கு போலன்னா ஓட்டு பிரிக்க போறான்னு சொல்லி எல்லாரும் புறம்பேசுவானுவோ. சரியில்ல, வண்டியை நேரம் கோவிலுக்கு விடு. வண்டியிலே உட்காந்து கும்பிட்டுக்கிடுவோம். அண்ணாச்சி அவர்களை பூர்ண கும்ப மரியாதையுடன் நமது தேவஸ்தானம் வரவேற்கிறது. அண்ணாச்சி பப்ளிக்லாம் பாக்கு நம்ம இறங்கிருவோமா? இதோ தனது மலர் போன்ற பாதங்களை அலைக்கடலாளின் மண்ணில் பதிக்கிறார் நம் அண்ணாச்சி. இப்பொழுது அண்ணாச்சி அவர்களுக்கு பரிவட்டம் கட்டப்படும். சூட்டுக்கு சூரியன், வில்லுக்கு அர்ஜுனன், அள்ளி கொடுப்பதற்கு நம் அண்ணாச்சி. அண்ணாச்சி அவர்கள் அன்னதான திட்டத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நன்கொடை அளிக்கிறார். அண்ணாச்சி இந்தியில ஒத்த பைசா போட முடியும்னால முருகன் எப்படி சொல்லிக்காம பார்த்தேடா? அண்ணாச்சி பப்ளிக்லாம் பார்க்கான் மானம் பேர் போல் தெரியுது. செப்பு எடுத்துட்டா ஏடுல ஏடு. நிதி காணிக்கை செலுத்திய அண்ணாச்சி அவர்கள் இப்பொழுது திருச்செந்தூர் முருகனுக்கு முடிக்காணிக்கை செலுத்துவார். அண்ணாச்சி தலைக்கு வந்து தலைப்பாயிட போறோம் நினைச்சேன். இப்ப தலைமுடிய பேர் முழுக்க சவம் போன திருச்செந்தூர் முருகன் தானே. அண்ணாச்சி இப்ப உங்களை பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? கட்டவமன வெள்ளக்காரன் தூக்கில போட கொண்டு போன மாதிரி இருக்கு. என்ன அங்க உயிர் போச்சு. எனக்கு இல்ல அண்ணாச்சிக்குதா. அண்ணாச்சி எதை செய்தாலும் அதை அப்படியே பின்பற்றும் அவருடைய தொண்டர்கள் இப்பொழுது மட்டும் சும்மா இருப்பார்களா? அவர்களின் பேர் பாதி அண்ணாச்சியுடன் இணைந்து முடிக்காணிக்கை செலுத்துவார்கள். போல போல போலங்கறல போலன்னு சொல்றல போல. ஏன்னா இப்படி படிச்சிருக்கிய முடி முளைக்குமா? அண்ணாச்சி இது நாள் வரைக்கும் நீங்க வெறும் பாசு, இனிமே மொட்டை பாசு. மொட்டை அடிக்காமல் இருந்துட்ட மீதி பாதி தொண்டர்கள் தங்கள் அழகு முகங்களில் அழகு குத்திக் கொள்ள போகும் அழகை பாருங்கள். அண்ணாச்சி அவர்களுக்கு கொலை மிரட்டல் இருப்பதால் நமது திருச்செந்தூர் காவல்துறை அன்னாரை தூத்துக்குடி எல்லை வரை கொண்டு விட்டு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அண்ணாச்சி இவன் பேச்சு கேட்க முடியல. இவன் பேச்சு எப்படி கேட்டிய? அவன் எரிமலை எச்சு திப்பி அணைக்க முடியாது. வாங்க போயிருவோம்.